தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியின் திடீர் டெல்லி விசிட் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. குறிப்பாக டெல்லி செல்லும் தமிழகத்தைச் சேர்ந்த தலைவர்களுக்கு வழங்கும் அரசு வாகனத்தையும் தவிர்த்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இந்த பயணத்தில் பாஜகவுடனான கூட்டணி கணக்குகள் குறித்து பேசப்படலாம் என்று கூறப்படும் நிலையில் பயணங்கள் குறித்த விவரங்கள் அரசு ஊழியர்களால் கசியலாம் என்பதால் இந்த முடிவை எடுத்துள்ளாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையேதான் இன்று திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடியின் இந்த திடீர் டெல்லி பயணத்திற்கு பின் மிகப்பெரிய அரசியல் கணக்கு இருக்கலாம் என்று யூகிக்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். குறிப்பாக இன்னும் ஓராண்டு காலத்திற்குள் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலுக்கான கூட்டணி கணக்கை நோக்கி இப்போதே காய் நகர்த்த ஆரம்பித்திருக்கின்றன அரசியல் கட்சிகள். அந்த வகையில்தான் எடப்பாடியின் இந்த டெல்லி பயணம் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இதற்கு காரணங்களும் இல்லாமல் இல்லை. சில மாதங்களுக்கு முன்பு வரை ஒட்டும் இல்லை உறவுமில்லை என்று கூறி வந்த எடப்பாடி இப்போது தேர்தல் வரும்போது கூட்டணி குறித்து பேசலாம், நாங்களே கூப்பிட்டு சொல்லுவோம் என்று நகர்ந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த பயணத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச இருப்பதாகவும் தகவல் வெளியானது. எனினும் இதனை மறுத்த எடப்பாடி டெல்லியில் கட்டப்பட்ட அதிமுக அலுவலகத்தை பார்வையிடவே வந்ததாக கூறியுள்ளார். நாங்க கட்சி ஆபீஸ் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். எங்களுடைய கட்சி ஆபீஸ் திறக்கப்பட்டு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அதே சமயம் தமிழகத்தைச் சேர்ந்த தலைவர்களுக்கு வழங்கும் அரசு வாகனத்தையும் தவிர்த்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்லத்தில் தமிழக முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், அமைச்சர்கள், தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி, தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள், தமிழக டிஜிபி உள்ளிட்டோர் பயன்படுத்துவதற்கு என்று அரசு வாகனங்கள் இருக்கின்றன. இதனை தமிழக அரசு ஊழியர்கள் இயக்குகிறார்கள். தமிழகத்திலிருந்து டெல்லி செல்வதற்கு முன்பு டெல்லியில் உள்ள அதிகாரிகளிடம் பயணங்கள் குறித்த தகவல்களை வழங்கினால் அரசு வாகனங்கள் குறித்த நேரத்திற்கு விமான நிலையத்திற்கு அனுப்பப்படுவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இன்று டெல்லி சென்றுள்ள எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசால் வழங்கப்படும் அரசு வாகனத்தை நிராகரித்துள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சித் தலைவருக்கான அரசு லட்சணை மற்றும் மூவர்ண கொடி பொருத்திய இன்னோவா கிறிஸ்டா வகை கார் எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்கு முன்பு டெல்லி பயணம் மேற்கொண்ட போதெல்லாம் குறிப்பிட்ட இன்னோவா வகை அரசு வாகனத்தையே எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தியுள்ளார். ஆனால் இன்று அரசு வாகனங்களுக்கு பதிலாக தனியார் வாகனங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் ஏற்பாடு செய்திருந்தார். இதற்கான காரணங்கள் குறித்து விசாரிக்கப்பட்ட போது முக்கியமான சில சந்திப்புகள் உள்ளதால் அது குறித்தான விவரங்கள் முன்கூட்டியே அரசு ஊழியர்களால் கசியலாம் என்பதால் அரசு வாகனங்களை தவிர்த்ததாகவும் அதற்கு பதிலாக தனிநபர் வாகனங்களை பயன்படுத்துவதாகவும் கூறுகிறார்கள். இதற்கு முன்பு அதிமுக தலைவர்களுடன் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் விலகி செயல்பட முடிவு செய்தபோது டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது முன்னாள் முதலமைச்சர்களுக்கு என்று வழங்கப்படும் அரசு வாகனம் இருந்தும் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் தனியார் வாகனங்களையே பயன்படுத்தி இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.